அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பயிற்சி பார்க்கக்கூடியது வந்து பத்ராசனா. பத்ராசனால வந்து சில வேறுபாடுகள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முன்னோக்கி குனியறது இருக்குது, அதிலே வந்து ஹேண்ட் பொசிஷன் மாற்றி பண்ணுறது இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா அப்படியே வந்து பார்த்துட்டே வந்துடலாம். முதல்ல தண்டாசனம். இதிலே வந்து நம்ம வஜ்ராசனில் உட்காரணும். இது வஜ்ராசனம். வஜ்ராசனத்திலிருந்து அப்படியே வந்து கால் வந்து முன்னோக்கி இப்படி வந்து பிரிக்க போகிறோம். இந்த நீஸ் வந்து அப்படியே பிரிக்க போகிறோம். இந்த மேட்டோட இந்த பிரெத் அளவுக்கு வந்து நம்ம பிரிக்க போகிறோம். இதில் இருந்து அதுக்கப்புறம் இந்த காலில் வந்து நம்ம ஏற்கனவே குதிக்காலில் உட்காந்துருப்போம். அது மேலே உட்காராமல் கீழே வந்து அப்படியே இப்படி உட்கார போகிறோம். மறுபடியும் பின்னாடி வந்து விரிச்சிட்டு இப்படி கீழே வந்து நம்ம இப்படி உட்காரணும். அதாவது 2 குதிக்காலும் சைடில் இப்படி வந்து வந்துடும். இது வந்து பண்ணும் போது இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். சில பேருக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி உட்கார முடியாது. கொஞ்சம் அவங்க வந்து இந்த கால் நீ சர்ஜரி பண்ணியிருக்கவங்க இல்லை வேறு ஏதாவது இருக்கவங்க வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்து செய்யணும். இல்லைனா வந்து இந்த ஆசனா வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னோக்கி வந்து நம்ம இப்படியே குனிய போகிறோம். கை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்பகுதி நல்லாவே கீழே வந்துட்டு உங்களோட இந்த தாடை பகுதியை வந்து கீழே வைக்கணும். தளர்த்திக்கலாம். நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டுலாம். கொஞ்சம் நம்ம வந்து தளர்வு படிக்கிறதுக்காக அதுலேயே ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதனால் வந்து நம்ம வஜ்ராசனம் வந்து உட்காந்துட்டு தளர்வு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் வந்து நம்ம அடுத்த வேறுபாடு வந்து பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து அடுத்த வேரியேஷன் நம்ம பார்த்தோம்னா, கைகள் வந்து இப்போ முன்னோக்கி அந்த மாறு பக்கத்துக்கு முன்னாடி நேராக வச்சோம்னா அது வந்து அஞ்சலி முத்ரா. அது அப்படியே கைகள் வந்து இப்படி பின்னோக்கி வந்து நம்ம வைக்க போகிறோம். பிரசாரித்த அஞ்சலி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். கைகள் ரெண்டுமே பின்னோக்கி இப்படி வைப்போம். இதே பொசிஷனில் நம்ம வந்து அந்த பத்ராசனா வச்சோம்லாம், கால் பொசிஷன் வச்சோம்லாம் விரிச்சு அதுலேயே வந்து நம்ம இந்த வந்து பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதே மாதிரி முட்டி பகுதி நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் கால் பகுதியை விரிச்சிட்டு பின்னால் காலில் அப்படியே இப்படி கீழ் நோக்கி வந்து இப்படி உட்கார போகிறோம். இப்போது அப்படியே நம்ம முன்னோக்கி படுத்துட்டு கைகள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகள் நமஸ்கார முத்ரா பின்னோக்கி வச்சுட்டு அப்படியே வந்து படுத்துடலாம். இப்போ வந்து ஒவ்வொரு கையாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு கையை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா நடு முதுகில் இப்படி மேலே கொண்டு வரணும். இன்னொரு கையை எடுத்துகிட்டு போய் நல்லா இப்படி திருப்பி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நமஸ்காரம் வந்து வைக்கணும். கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக வரும். இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தோள்பட்டை பகுதி நல்லா இப்படி சுழற்சி பண்ணோன்னா கரெக்டாக வந்து இப்படி வைக்கிறதுக்கு வரும். நமஸ்கார முத்ரா வைக்கிறதுக்கு வரும். முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு மூச்சு இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சை விட்டுருங்க. எந்த ஆசனாலுமே வந்து மூச்சை வந்து அடக்க வேண்டாம். அப்படியே சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒவ்வொரு கையாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். கால்கள் அப்படியே தளர்த்திக்கலாம். தளர்த்தோம்னா உடனே வந்து இந்த மாதிரி காலை வந்து நல்லாவே ஆட்டி விட்டுறணும். இந்த முதுகு இந்த முட்டி பகுதினாலும் சரி இல்லை இந்த இடத்துல இருந்தாலும் சரி ரொம்பவே வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே இப்படி ஆட்டி விட்டுட்டோம்னா வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும். இந்த பத்ராசனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டிமிடேட் ஆசனா தான். இது பெரியவங்களாம் வந்து செய்ய முடியாது. ஓரளவுக்கு மிடில் ஏஜ்னு செய்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சிறிய பசங்கள்லாம் வந்து நல்லாவே வந்து செய்யலாம். ஏன்னா காலை விரிச்சிட்டு முழுமையாக நிறைய பேர் கீழே உட்கார முடியாது. இந்த இடத்துல வந்து நல்லா ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிடும். அதனால தான் சொன்னால் அந்த நீ பிரச்சனை இருக்கவங்களாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து ஆனால் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேல் தொடைகளை வந்து நல்லாவே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இந்த இப்போ பண்ணது எல்லாமே ஃபார்வர்ட் பெண்ட், 2 ஃபார்வர்ட் பெண்ட் வந்து பண்ணணும். இதுலேயே வந்து பேக் பெண்ட் இருக்குது, இன்னும் ட்விஸ்டிங் இருக்குது, நிறைய வந்து அதில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கைகள் பின்னோக்கி வந்து இப்படி நமஸ்கார முத்திரை வைக்க முடியலன்னா நிறைய வந்து தோள்பட்டை சுழற்சி வந்து
பயிற்சிக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து போகும். நல்லா ஒரு கை நல்லா எடுத்துகிட்டு போகும்போதே நல்லா நடு முதுகில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த கை கொண்டு போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தோள்பட்டை நல்லா அப்படி பின்னோக்கி சுழற்சி பண்ணிட்டிங்கனாலே அழகாக வந்து அந்த நமஸ்கார முத்ரா வந்து வச்சிடலாம். அதாவது பிரசாரித்த அஞ்சலி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். பின்னோக்கி இப்படி வச்சுருந்தோம். ஸோ அப்போ அது ஈஸியாக வந்து எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பகுதிகளுக்கு வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். முன்னோக்கி குனியறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைன் வந்து நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சொல்லிக்கலாம்.